என்னை 10 மாசம் ஈண்டெடுத்தேன் தாயை பட்டினி போட்டு இப்படி சாவடிக்கிற. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நான் இப்ப உங்களை பட்டினி போட்டனா? பின்ன மைக்கடிச்சு விட்டு கிடக்குறாங்க எங்க அம்மா. டேய் இதெல்லாம் அநியாயமா தெரியல ராதா? தயவுசெய்து சொல்ற ராதா, இதெல்லாம் பெண் பாவம் பொல்லாது, அதுவும் தாய் பாவம் பொல்லாதது ராதா. தாய் பாவம் பொல்லாதது. தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தாய் மடியில படுத்துக்கியாரா, தாய் பால் குடிச்சிக்கியாரா. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. எங்க அம்மா மட்டும் பட்டினால உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. அவங்களுக்கு பேச்சு கூட ஒழுங்கா வராது, அவங்களுக்கு சண்டை கூட போட தெரியாது. இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மாவை பாத்துக்கலாம்னு வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு இதே நிலைமை தான். உனக்கு வர மருமக இதே மாதிரி பண்ணுவா. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. அம்மா நீ வாமா, நீ வாமா. இல்லம்மா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மம்மி என்ன படுத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடல? என்ன செய்யலையா அவ? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? ஏய் எங்க அம்மாவுக்கு சோறு தர முன்னாடி இப்படி சாவடிக்கிற. சோறு தராம சாவடிக்கிறாங்க. செஞ்சுட்டு தானே இருக்கேன். என்னை 10 மாசம் ஈண்டெடுத்தேன் தாயை பட்டினி போட்டு இப்படி சாவடிக்கிற. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நான் இப்ப உங்களை பட்டினி போட்டனா? பின்ன மைக்கடிச்சு விட்டு கிடக்குறாங்க எங்க அம்மா. டேய் இதெல்லாம் அநியாயமா தெரியல ராதா? தயவுசெய்து சொல்ற ராதா, இதெல்லாம் பெண் பாவம் பொல்லாது, அதுவும் தாய் பாவம் பொல்லாதது ராதா. தாய் பாவம் பொல்லாதது. தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தாய் மடியில படுத்துக்கியாரா, தாய் பால் குடிச்சிக்கியாரா. என்னை பெத்த தாய் இப்படி கொடுமைப்படுத்துறியா அம்மா? அம்மா என்னமாச்சு உனக்கு? காலையில 10 இட்லி தாண்டி சாப்பிட்டாங்க அவங்க. 10 இட்லி சாப்பிட்டு உங்களால முடியல, பத்தமா படுத்துட்டு இருக்காங்க. தாயே என் தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே. தாய் இல்லாமல் பார்த்து பண்ணிக்காரா, அதுல உள்ள வரியெல்லாம் உத்து கவனிச்சிக்காரா. நீ கிளியே எல்லாம் கிடையாது, குரங்கு. அம்மா எழுந்துருமா, எழுந்து. நான் உனக்கு போயிட்டு இது பாரு, நான் முன்னாடி விழா சந்து பிரியாணி வெட்ட தரமா, நானே என் கையில ஊட்டி விடுறேன். இந்த படுபாதகி கிட்ட கூட உனக்கு ஒப்படைச்சது தப்புதான். ஆமா என் பெத்த தாயம்மா கால் கொடுமா. வாய முடிக்க சொல்லிட்டேன் ராதா. எங்க அம்மாக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சரிச்சுக்கோ, உங்க குடும்பத்துல ஒருத்தர் உயிரிழக்க மாட்டாங்க. பாத்துக்கோ தன்மயிர பட்டினி போட்டு என் உயிரை வளர்த்தவளே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். உங்க அம்மா சாப்பிடுறது கூட நீ கொட்டிக்கிட்டேன்னு சொல்லு. யார்? நானு. குடிக்கிட்டேன்னு சொல்லு. ஏய் வாயை மூடி, வாயை மூடி. பட்டினி போட்டது காரணம் நீ. அம்மா நீ கவலைப்படாத சரியா? உனக்கு தாஜ் ஹோட்டல்ல பரோட்டாவும் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வாங்கி தரமா? உனக்கு வாங்கி தர. இந்த பையன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோமா? அதுக்கு துட்டு வேணுமே, இருக்கா? ஆமா. ஏய் இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. எங்க அம்மா மட்டும் பட்டினால உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கை போச்சு. இதுக்கு போணுமா? வாழ்க்கை ஆல்ரெடி தான் போயிடுச்சு. அவங்க ஒரு அப்பா வீடு, அவங்களுக்கு பேச்சு கூட ஒழுங்கா வராது, அவங்களுக்கு சண்டை கூட போட தெரியாது. இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மாவை பாத்துக்கலாம்னு வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு இதே நிலைமை தான். உனக்கு வர மருமக இதே மாதிரி பண்ணுவா. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. சொல்லு பாத்துக்கோ, நீ என்ன விதிக்கிறியோ அதுதாண்டி வரும், அதுதான் வரும். வரட்டும். இப்ப நான் சாப்பிட்டு உங்களை பட்டினி போட்டா பரவாயில்லை. நீ அங்க டேஸ்ட் பத்தி பாதி கொட்டிப்ப பாரு. அவங்க சுகர் பேஷண்ட் எங்க அம்மா. ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஏற்கனவே மருமகள மாமியார் என்னமோ பேசுவாங்க, இது பத்தத்துக்கு நீ வர ஏத்தி விடுற. அவங்களுக்கு தெரியாது. அத நீங்க சாப்பிடல. 10 இட்லி சாப்பிடல காலையில. பாரு அவங்க பாரு, பேச்சே வரல பாரு உங்களுக்கு. நான் எப்படி வரும்? மயக்கத்துல இருக்காங்களே, அவங்க தான் சாப்பிட்ட மயக்கம். கிறுகிறுன்னு வருது இல்ல? கிறுகிறுன்னு வரதுக்கு அவங்க என்ன பீர் அடிச்சிருக்காங்க. தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் தேரும் அந்த இடத்தில் பீர் அடிச்சிருக்காங்க. நான் சொல்லவே நீங்க நம்பல. பீர் குடி எல்லாம் குடிச்சிட்டு அம்மா அம்மா அம்மா
உன் பிள்ளை அம்மா உன் பையன் ஒரு டீ டோட்டல்மா டீ டோட்டல் யார் நீ டீ மட்டும் தான் குடிப்பேன் நான் இவன் அநியாயமா பழி போடுறமா என் மேல அபாட்டமா தாயே என்னை பெற்றெடுத்த மகராசியே டீ கூட அந்த டீ உன் காலையை நான் கழுவி அந்த தண்ணீரை இவளுக்கு குடிக்க கொடுப்பேன் தாயே போதுடா ஓவரா நடிக்காதடா உன்னோடதெல்லாம் தெரியும் உங்க அம்மாவுக்கு புரியுதா நீ எப்படிப்பட்டவன்ட்டு இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான் இன்னைக்கு மருமக நாளைக்கு மாமியாரு உனக்கு இதே நிலைமை வரும் பாத்துக்கோ வரட்டும்டா இதே நிலைமை வரும் அம்மா நீ உன் மாமியார் எப்படி பாத்துருப்பம்மா எப்படி பாத்துருப்பீங்க எழுந்துருமா நீ கவலைப்படாதம்மா நம்ம 2 பேரும் எங்கேயா போயிடலாமா இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாமா அம்மா என்னம்மா ஆச்சு என்னடா நடக்குதுங்க என்னடா இது உலகமாக நடிப்புடா அம்மா நீ கவலைப்படாத பாரு எங்க அம்மா அம்மா நீ கவலைப்படாத உனக்கு செட் தோசை கட்டி சட்டி நான் வாங்கி தரமா அம்மா அம்மா எங்க அம்மா என்னடா உனக்கு இவ்ளோ நடிப்பு எங்களுக்கு எங்கேயும் அடைக்கல இல்லையா தாயே நானே எங்க அம்மாவை எங்கேயா போயிடுவேன்டி நாங்க அனாதைங்கடி யார் நீங்க நானடா அனாதை காலையில 10 இட்லி முழுங்குனாங்க அவங்க 10 இட்லி பத்தாதுரி அது எப்படி பத்தம் ஊர்ல ஒரு இட்லியே ஒண்ணா சாப்பிடுற ஆளு எங்க அம்மா அம்மா பத்தம் உங்களுக்கு அவங்க பாக்க தாண்டி இப்படி இருப்பாங்க டம்ளர் சைஸுக்கு ஆனா இட்லி குண்ட அளவுக்கு போவாங்க கிடையாது அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல அம்மா நீ கவலைப்படாத உன் புள்ள நான் இருக்கேன் சரிப்பா உன்னை நான் காப்பாத்துறேன் அத்தை நீங்க சாப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா அவன் எப்படி நடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அம்மா அம்மா சிவன் பண்ணுமா நான் உன்னை தூக்கிட்டு போட்டேம்மா யாரா அப்படி நடிச்சிட்டு இருக்க ரவி அண்ணா என்ன நடிப்பது அம்மா நீ வாம்மா நான் உன்னை இல்லம்மா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ராதா எங்க 2 பேருக்கு இந்த வீடு நாங்க போறோம் ராதா என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கு இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட மாட்டிட்டே நான் பண்றேன் அம்மா எங்க அம்மா நான் தான் இதே மாதிரி எங்க அம்மா சின்ன வயசுல போட்டு தாளாட்டுவாங்க இப்ப நான் தாளாட்டுறேன் ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார் அம்மா நீ இங்கே இருமா சரியா நான் போயிட்டு உனக்கு மட்டன் பிரியாணி வஞ்சர மீன் வறுவல் எறா ஃப்ரை நண்டு முட்டை மசாலா எல்லாமே வாங்கிட்டு வந்து தாய்க்கேத்த புள்ளைக்கேத்த நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிடுவோமா அவன் தூக்குறாங்க நீங்க அப்படியே நிக்கிறீங்க வாயை மூடு இப்படியே தூக்குவாங்க எல்லாம் கீழே உடைஞ்சிட்டா நீ வாயை மூடிட்டு போ கீழே போட்டுருந்தா எனக்கு தெரியும் என்ன தூக்கி வளர்த்த உட முடியாது நான் தூக்குறேன் இப்ப எங்க அம்மாவை நீ அப்படி தூக்காதடா நல்லா பாத்துக்கோ நீ முதல்ல நல்லா பாடு அம்மா எல்லாம் வாங்கினோம் நான் சென்றேன் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இனிமேல் சாப்பாடு பத்தி பேசினா வாய் இருக்க நான் வாங்கிட்டு வரேம்மா நீங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சாப்பாடு போடவே இல்லையா என்னதான் போடாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்க நீங்க எல்லாம் அம்மா கோச்சுக்காதா என்ன நீ போ அம்மா உன்னுடைய அந்த பையில ஒரு 1000 ரூபாய் வச்சிருப்பால குடுமா ஓஹோ அதானா வாங்கிட்டு வரேன் என்ன பண்றது அதானே பார்த்தேன் இப்ப தெரியுதா உங்க பிள்ளையோட புத்தி என்னன்ட்டு உங்க பையில இருக்கிற 1000 ரூபாய் சுடுறதுக்கு தான் உங்களை ஐஸ் வச்சிருக்கா ஆமா இப்படிதான் எங்களை அம்மா ஏமாத்துறா நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா பாரு உனக்கு பாரு எறா புறா பறக்கிறது போடுறது தாவுறது குதிக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறேன் நீ சாப்பிட்டு இவளுக்கு ஒரு பீஸ் ஊத்தக்கூடாது நீ பாவம் பாக்குற ஆளு அத்தை இப்படியான நினைப்புல இருக்காதீங்க சரியா நினைப்பு தான் பொழப்பு கெடுக்கும் அவன் அவனுக்கு தான் எடுத்தான் அந்த பைசா ஏய் நீ உன்னுடைய குழம்ப சாப்பிடுறது எனக்கு சந்தேகமா இருக்கு நீ எப்படி தானே எங்க அம்மா மேல இருக்கிற காண்டில பேஜி மாத்திரை கலந்துருப்ப அந்த குழம்பு நீ வேண்டாம் 1000 ரூபாய் தான் மாத்தேன் இன்னொரு 2000 ரூபாய் இருக்கு வெய்யி சரியா நம்ம பாத்துக்கலாம் வரேன் 1000 ரூபாய்க்கு அம்மா கிட்ட ஏமாத்திட்டு போறான் பத்தி அவன்